इति राजाय धीमहि तन्नो रामानुज प्रचोदयात्। ओम राजाधिराजाय प्रसन्नस्वामिने नमो वयम्बे तवनाय गुरुमहे यमे कामाय महत्याः कामेश्वरे तवनो ददातु कुबेर வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த ஓங்கி உலகனந்த உத்தமந்தே பாடி நாங்கலன் பாவைக்கு சாட்சி நீராடினாள் தீங்கென்றே நாடெல்லாம் திங்களமும் மாறி பெய்து ஓங்கு வாங்க நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த மன வீட்டுல மன இருக்கோ இல்லையோ? இருக்கு வாங்க வாங்க இருங்க இலையில வைக்கலாம் இருங்க வெத்தலை தீபா வா இல்ல இல்ல அவங்க ரெஸ்ட் ரூம் இருக்காங்க பாப்பா திருமணம் இருக்கா சார் வீட்டுல? சொந்த தீர்த்தம் ராமானந்தர் உள்ள வீசிக்கிட்டே இருப்பா. உள்ள அவர் அந்த இது தாங்காத உள்ள வீசிக்கிட்டே இருக்கும். அந்தபடி முடிச்சுட்டு உள்ள போனார்னா சுவாமிக்கு வந்து வேர்க்கும். स्वाहा ज्ञानाय स्वाहा उदानाय स्वाहा रमाणाय स्वाहा ब्रह्मणे स्वाहा अमृतोपकारं निवेदयामि निवेद्यानन्तरम् इदमाजमनीयं समर्पयामि अथ कर्पूरज्योतिः नमो वयम्बे तवनाय गुरुमहे क्षमेता भाङ्कामहाय कामेश्वरे श्रवणो ददातु कुबेराय वैश्रवणाय महाराजाय भाष्यंकाराय विद्महे इतिराजाय धीमहि तन्नो रामानुज प्रचोदयात्। பணிந்தேனுன்னை பேய் பிறவி பொறியலோடு சுற்றம் புலத்தே பெருவரம் சேர் ஆரியன் செம்மை ராமானுசப் முனி கண்பு செய்யும் சீரிய பேருடையார் அடிக்கீழ் எண்ணெய் சேர் அப்பா கொஞ்சம் புரியுதா? மாலை போட்டிருக்க சுவாமி வா கரெக்டா வச்சிருந்தது
కూర్చో కూర్చో స్వామి ముందర కూర్చోండి కూర్చుంటావా సరే ఓకే సార్ మీరు గుణకపోతే తమిళ్లో మండే సభలకు వచ్చిన నూట్రాందని తమిళ్ బుక్స్ 10 బుక్స్ ఇవ్వాలి రామానుజ నూట్రాందని మీరు తమిళ 10 minutes 50 minutes ओम राजाधिराजाय प्रसिद्धशाकिनेः नमो वजम्बेः श्रवणाय गुर्महे समे कामां कामकामाय महत्योः कामेश्वरो वेः श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः श्रीमन् रामानुजस्वामिने नमः धीराजाय धीमहि तन्नो रामानुज प्रचोदयात् स्वामी शरणं नमस्कार शंकराय रमेश शंकराय विद्महे धीराजाय धीमहि तन्नो रामानुज प्रचोदयात् रामानुज स्वामिने नमः மொழியை கடக்கும் பெரும்புகழான் பஞ்ச முக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கோடைய பெண் பழியை கடத்தும் ராமானுசன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினிதேதும் வருத்தவன்றே மொழியை கடக்கும் நம்பெரும் புகழ் வஞ்ச முக்குறும்பை குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பெண் பழியை கடத்தும் ராமானுசன் புகழ் பாடி அல்லாள் வழியை கடத்தல் எனக்கினிதேத்தும் வருத்தவன்றே வருத்தமும் புறவிருள் மாற்ற எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி உண்டத்திரி தண்ணீர் விளக்கை தந்திருவுளத்தே இருந்தோ பரமன் ராமானுசன் நம் இறைவனே இறைவனை காணும் இதயத்திருந்து கெட பூதத்திருவடித்தாள்கள் நெஞ்சத்துறையும் வைத்தாலும் ராமானுசன் புகழ் ஏத்தும் நல்லார் மறையினை காத்து நம் மண்ணகத்தே மண்ணை வைப்பாரே. எச்சரிக்கை சுவாமி எச்சரிக்கை. ஜபோ மதந்தி உருக்ரமஸ்ய ஹுஸ்விதா விஷ்ணோஹ பதே பரமே மத்வ உத்ஸஹ प्रदत्विष्णुस्तपते भीत्याजा मृगो न भीम कुचरो गिरिष्टाः यस्योरुषुत्रुषु विषक्रमणेषु अधिक्षयन्ति भुवनानि विश्वाः परो मात्रजा धनुवावृदाना न ते महित्वमन्वक्ष्णुवन्ति उपेदे विद्मरजसे पृथिव्या विष्णो देवत्वं परमस्य वत्से विचक्रमे पृथिवे मीषयेताम् सदश्च मे सदस्रशं महित्वा प्रविष्णुरस्तु तपसः तद्विष्णोः परमं पदं सदा पश्यन्तु सूरजः तिलीव चक्षुरादनं तप्तप्रासोऽभिपञ्चवाचा कुर्वाहं सस्तविन्दते विष्णोः यत्परमं पदं शान्तिः. धीमहि तन्नो रामानुज प्रचोदयात्. क्षित्रं दुर्गाले बन्धुन्नै सेवित्रे उन पुत्रामरडिये போற்றும் பொருளேலாய் பெற்றமை துணை வரத்தில் பிறந்தனே குற்றே வரைக்கரை கொள்ளாமல் போகாதே இற்றை பரிகழ்வான் அன்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறரைக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். வங்க கடல் கடந்த மாதவனே கேசவனே எங்கள் திருமுகத்தில் செய்கிழையார் சென்றிரைச்சு அங்கப்பறை கொண்ட வானரை அணி புதுவை பைங்கமலர் தந்திரிய பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழாலை முப்பதும் தப்பாமே இங்கே பரிசளிப்பார் இரண்டு மாலரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் வெற்றி
இளையாழ்வார் அப்படின்ற திருநாமம். தன்னுடைய மாமனான பெரிய திருமலை நம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய காந்திமதி உடைய சொந்த அண்ணனாக இருக்கக்கூடியவர் பெரிய திருமலை நம்பி. திருமலையில கைங்கரியம் செய்ததால் அவருக்கு திருமலை நம்பி அப்படின்ற பேர். அவர் வந்து சுவாமிக்கு 16வது நாள் புண்ணியாசனம் பண்ணி தொட்டில்ல இட்டு சுவாமிக்கு இளையாழ்வார் அப்படின்ற திருநாமத்தை சூட்டினார். இளையாழ்வார் அதாவது ராமனுக்கு அனுஜன், தம்பி, அதனால் அவருக்கு இளையாழ்வார்ன்ற திருநாமம் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக சுவாமிக்கு 16 வயது, பாடசாலையெல்லாம் முடிச்சுட்டார். அதுக்கு அடுத்தபடியாக சுவாமிக்கு கிரகஸ்தாசிரமம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையால சுவாமியுடைய தாயாரும் தகப்பனாரும் இருந்து தஞ்சம்மாள் அப்படின்ற பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார். சுவாமிக்கு நாட்டம் கிடையாது. எவ்வளவு நாள் நீ இருக்கிறியோ இரு அப்படின்ற மாதிரி சுவாமி தாமரை இலையில தண்ணீர் போல வாழ்ந்துட்டு இருந்தார். அப்ப சுவாமிக்கு ஆச்சாரியன் கிடையாது. ஆச்சாரியனா திருப்புட்குழி, காஞ்சிபுரத்துல இருந்து வெளியில இருக்கக்கூடிய திருப்புட்குழி அப்படின்ற திவ்ய தேசத்துல யாதவ பிரகாசர், அவர் ஒரு அத்வைத்தி, சங்கரபக்ஷம் சொல்லக்கூடியவர். அவர்கிட்ட போய் சுவாமி பாடசாலையில இருந்து படிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ கப்பியாசம் புண்டரீகம் அப்படின்ற சூத்திரத்திற்கு யாதவ பிரகாசர் ஒரு அர்த்தம் சொன்னார். பிரம்மசூத்திரத்துல இருக்கக்கூடிய வியாக்கியானத்துக்கு அர்த்தம் சொன்னார். சுவாமியுடைய, அதாவது சாட்சாத் பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுடைய கண்கள் சிவந்து இருக்கு. அந்த சிவப்புக்கு எதை ஓமையா சொல்றது அப்படின்னாக்கா பிரம்மசூத்திரம் சொல்றாங்க கப்பியாசம் புண்டரீகம். கபி அப்படின்னு சொன்னா குரங்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆசனம் அப்படின்னாக்கா ஆசனப்பகுதி அப்படின்னு. குரங்கினுடைய ஆசனப்பகுதி எப்படி சிவந்து இருக்குமோ அதுபோல எம்பெருமானுடைய கண்ணு சிவந்திருக்கு அப்படின்னு குதர்க்கமா ஒரு அர்த்தம் சொன்னார் யாதவ பிரகாசர். அப்பெல்லாம் பாடசாலையில ஆச்சாரியாருக்கு பணிவிட செய்யணும். அப்போ சுவாமி இளையாழ்வார் என்ன பண்றாரு, யாதவ பிரகாசருக்கு தலையில எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கார். இந்த பாடத்தை கேட்டுக்கிட்டே எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கார். அப்போ யாதவ பிரகாசருடைய தொட மேல சுருக்குன்னு ஒரு துளி தண்ணீர் வந்து விழுந்துதான். என்னடா அது அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தா சுவாமி இளையாழ்வார் சலசலையா அழுதுட்டு இருந்தார். என்ன இளையாழ்வாரே அழுதுட்டு இருக்காரு? இல்ல சுவாமி, நீர் சொன்னதை நினைச்சு எனக்கு கஷ்டமா இருந்தது, அதனால நான் அழுதுகிட்டு இருக்கேன். அப்ப சரியான அர்த்தத்தை நீர் வேணா சொல்லுமோ அப்படின்னு சொல்லவும், அப்போ இளையாழ்வாராகிய சுவாமி சாதிச்சது கபி அப்படின்னு சொன்னா சூரியன். சூரியனிடத்திலிருந்து நீரை பிரகாசத்தை வாங்கி கொண்டு பூக்கக்கூடிய கமலம், தாமரை பூ. அந்த தாமரை ஒத்த சிவப்பு உடையது எம்பெருமானுடைய திருக்கண்கள். இப்படி சொன்ன உடனே குருவுக்கும் ஆச்சாரியருக்கும் ஒரு பேதம். அதாவது என்னதான் இருந்தாலும் தன்னை விட உயர்ந்துட்டானோ அப்படின்ற ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மையில இவனை எப்படியாவது பழிவாகணும்னு நினைச்சார். இதே போல ஒரு 2-3 சம்பவங்கள் நடக்க, இனிமேல இளையாழ்வாரை வச்சிருந்தா நமக்கு வேலைக்கு ஆகாது, இவனை என்ன பண்ணிடலாம், சுருக்கு மர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சுவாமிய கங்கையில கொண்டு போய் தள்ளிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி கங்கை யாத்திரை போனா, காசி யாத்திரை போனா. இதுல சுவாமியுடைய சித்தி பையனான கோவிந்த பட்டர் அப்படின்னு சொல்றவர் கூட இருந்தார். அப்ப விந்தைய பர்வதம், நீங்க இந்தியா வந்து 2ஆ பிரிச்சோம்னாக்கா நடுவுல இருக்கிறது இந்தைய பர்வதம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விந்தைய மலை அடர்ந்த காடு, வனாந்திரம். அவங்க கேம்ப் போட அந்த இடத்துல கோவிந்த பட்டர் வந்து சொன்னார், அண்ணா அண்ணா இந்த மாதிரி வந்து உன்னை வந்து யாதவ பிரகாசர் தீர்த்து கட்டுறதுக்காக முடிவு பண்ணியிருக்கார், உன்னை வந்து காலகதி பண்றதுக்காக முடிவு பண்ணியிருக்கார், நீ எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போயிடு, இந்த வனாந்திரமான இடத்துலயா நீ இங்கிருந்து எப்படியாவது போயிடுன்னு சொல்லி அங்கிருந்து இளையாழ்வார் தப்பிச்சு ஓடி வர, அடர்ந்த காடு, இருள் சூழ்ந்த இடம், என்னன்னே தெரியாது. அப்போ ஒரு மரத்தடியில சுவாமி அப்பா வரதான்னு கேட்க ஒரு வேடுவனும் வேடுவச்சியும் வந்தாங்க. அந்த வேடுவனும் வேடுவச்சியும் எப்படி வந்தாங்க அப்படின்னாக்கா, வேடுவச்சி புளிப்பல் தாலி போட்டுண்டு வந்தாலும். அதாவது ஒரு வீட்டுல அம்மா எப்படி போறாங்களோ அது போல அந்த ஐயா போகணும், ஐயா எப்படி போறாங்களோ அது போல அம்மா போகணும். ஐயா நல்லா பட்டு வேஷ்டி எல்லாம் கட்டிண்டு அம்மா ஒரு கிழிஞ்ச புடையோட போகக்கூடாது எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனா. அதே போல அம்மா நல்ல பட்டு வஸ்திரமெல்லாம் கட்டிண்டு ஐயா ஒரு கிழிஞ்ச வேட்டி கட்டிட்டு போகக்கூடாது. அப்போ பெருமாள் எப்படி போறாரோ அது போல பெருமாட்டி போகணும், பெருமாட்டி எப்படி போறாலோ அது போல பெருமாள் போகணும். இப்ப பெருமாள் எப்படி வராரு, வேடுவனா வர, அதுக்கு ஏற்றார் போல புளிப்பல் தாலியோட வேடு ஒரு அவதாரம் முழுக்க நீ எங்க கைங்கரியம் பண்ண, 3வது அவதாரம் அவங்களுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு சுவாமி வந்து பலராமரா இருந்தால், பெருமாள் வந்து கிருஷ்ணரா அவதாரம் பண்ணார். கலியுகத்துல வேலைடி, எப்ப பார்த்தாலும் நொய்யு. ராத்திரி படுக்கும் பொழுதே கொண்டு வந்து பக்கத்துல வச்சுக்க மாட்டேன், கம்முன்னு படு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது போல வேடுவன் சொல்றான், உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலை, இந்த நேரத்துல நான் போய் எங்க போய் தண்ணி தேடுறது அப்படின்னு சொல்லி திட்டாராம், வஞ்சுட்டாராம்.
இப்போ இளையாழ்வாருக்கு மனசுல ரொம்ப கஷ்டம். ஐயோ, நமக்காக பரோபகாரம் பண்ண வந்தா, அவளுக்கு தண்ணி வேணுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படி பொழுது புணர்ந்தார் போல இருந்ததாம். சரி, போய் தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு கேட்க, தண்ணி எடுக்கிறதுக்காக கொஞ்சம் அப்படி தேடி வந்தாராம். தேடி வந்தவுடனே 4 மனுஷால பார்க்கறார். அப்பா, இது என்ன ஊருன்னு கேட்க, இது தெரியாதா, அதோ பார் புண்ணியகோட்டி விமானம், இதுதான் காஞ்சிபுரம் தேவப்பெருமாளுடைய ஆஸ்தானம். விந்தைய பர்வதம் எங்க இருக்கு? கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா கிட்ட இருக்கு. காஞ்சிபுரம் சென்னை மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கு, தமிழகத்துல இருக்கு. அங்கிருந்து 2 மணி நேரம் கூட கிடையாது, கன நேரத்துல கொண்டு வந்து சுவாமி விட்டுட்டாராம். அப்படியே அங்க போயிட்டு அங்க ஒரு கிணறு ஒண்ணு உண்டு, காஞ்சிபுரத்துக்கு அவுட்டர்ல ஒரு கிணறு உண்டு, சாலை கிணறுன்னு பேர் அந்த கிணறுக்கு. அங்க இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து அந்த அம்மாவை பார்த்தா அந்த அம்மாவும் காணும், அந்த வேடுவனும் காணும். சாக்ஷாத் வந்தது வரதனும் பெருந்தேவி தாயாரும் அப்படின்னு நிதர்சனமா நம்பி நேரா போயிட்டு பெருந்தேவி காலில் போய் விழுந்தாராம். அப்ப இவருடைய ஆச்சாரியனான திருக்கச்சி நம்பிகள் கிட்ட போய் சொல்ல, திருக்கச்சி நம்பிகள் பெருமாளோட பேசுவார். பேசும் பெருமாள் வரதன், திருக்காலுக்கு ஆலவட்ட கைங்கரியம் செய்யக்கூடியவர். அவர்கிட்ட கேட்க, அப்போ பெருமாள் சொன்னாராம், எனக்கு ஏதாவது கைங்கரியம் செய்யணும்னா எனக்கு வேண்டாம், என் பத்தினி பெருந்தேவிக்கு செய்ய சொல்லு அப்படின்னு சொல்ல, பெருந்தேவிக்கு என்ன கைங்கரியமோ அப்படின்னு கேட்க, எனக்கு நித்தியப்படி ஒரு குடம் ஜலம் அந்த சாலை கிணற்றுலேருந்து கொண்டு வந்து எனக்கு திருவாராதனம் அதில் தான் நடக்கணும், எனக்கு தலிகை அதில் தான் நடக்கணும், இது ராமானுஜன் கைங்கரியம்னு சொல்ல, இன்னைக்கு வரைக்கும் தாயாருக்கு கைங்கரியத்துக்கு சாலை கிணத்துலேருந்து தான் தண்ணி வருது, தீர்த்தம் வருது. அப்பேற்பட்ட சாக்ஷாத் இளையாழ்வார் நம்ம எல்லாம் காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அந்த பவுல்ல பாதாம் மட்டும் போட்டு தீபமானா அந்த சைடு விளக்கு எடுத்து கூட, சைடு விளக்கு இருக்கு இப்ப, அது எடுத்துக்கோ பார்த்து, இல்ல மேல ஏறிக்கோ சோமு, இப்படி வந்துக்கோ மாத்தி கூட. எடுத்து கொடுக்குறியாடா நீ? தாராளமா நான் யார் கட்டிக்கங்க. தாராளமா ஜெகன், நாளைக்கு ஒரு கொடுத்துறேன். பரவாயில்ல, என்ன இப்போ கார்த்தினா பிடிச்சிங்களா ஜூஸ்? சுற்றி வரணுமே, அப்புறம் சுற்றி முடியாது. கொஞ்சம் வாங்க, சுத்தணும்ல அவங்க. கொஞ்சம் பின்னாடி போ. நம்பி ஒரு தடா வெண்ணை வாய் நேர்ந்து வராவை தீன் ஒரு தடா அக்கார அடிச்சொல் சொன்னேன், ஏறு திறவுடையோன் இவை என்று வந்து கொள்ளும் கொள்ளோ. सोमो बाधेदस्य राज्याय महादत्ते यो राजा धनराज्यो वा सोमेन जजते देवडवामेदाने हवेहुम्रे भवन्ते ये धावन्तो वै देवानागुं सभाः श्रीमन् रामानुजस्वायनपरः नारायणपरब्रह्मतत्त्वं नारायणपरः नारायणपरोध्यात्वाद्यानं नारायणपरः यज्ञविन्दज्जगत् सर्वं दृश्यते सृजते विवा अन्तर्बहिर्जगत् सर्वं व्याप्य नारायणस्थितः अनन्तमव्यजं कविगुं समुद्रेन्दं विश्वसम्भवं पद्मकोशप्रतीकाजगं हृदयञ्जाप्यतोमुखम् अदो नित्याविदस्यान्ते என்ன தாங்க என்ன ఆటో వచ్చి మధు అన్న తేంగా
இப்படி எடுத்துரும் தேங்காய் எங்க ஓகே தேங்காய் வாங்க தேங்காய்